Hello guys, welcome back to the Atom Education. So the last class ஓட continuation தான் நம்ம டெலிஷனும் டூப்ளிகேஷனையும் பற்றி பார்த்தோம். இப்போ இன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்லோகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வர்ஷன்னா என்ன? அதுவும் அதோட பேர்லேயே இருக்குது. நார்மலாக இருக்கிற ஒரு ஜீன் சீக்வன்ஸு ஏதோ ஒரு பிரச்சனைனால அது பிரேக் ஆகிட்டு அப்படியே 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு மறுபடியும் ரீஜாயின் ஆச்சுன்னா அதை தான் இன்வர்ஷன் சொல்கிறாங்க. Okay, the breakage and reunion of the DNA segment on the same chromosome, இது முக்கியம், same chromosome with 180 degree rotation. ABCD இருக்குன்னா இப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு TCBA இந்த மாதிரி உங்களுக்கு ஆமாம், இதுதான் இன்வர்ஷன். ஆர் வைஸ் வெர்சா, உங்களுக்கு அந்த மாதிரியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகணும். நம்ம கான்செப்ட் என்ன, 180 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகணும், இன்வர்ஷன் ஃபார்ம் ஆகணும். ஓகே, எனி எஃபெக்ட் டியூ டு இன்வர்ஷன் இஸ் நோன் அஸ் த பொசிஷன் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா இன்வர்ஷன் மெத்தடை தான். ஓகே, இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பேராசென்ட்ரிக் இன்வர்ஷன், இன்னொன்று பெரிசென்ட்ரிக் இன்வர்ஷன். அது என்ன பேராசென்ட்ரிக் அண்டு பெரிசென்ட்ரிக்னா, உங்களுக்கு பேராசென்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வர்ஷனை உங்களுக்கு சென்ட்ரோமியரில் இன்வால்வ் ஆகாது. எய்தர் இந்த ஆர்மில் இன்வர்ஷன் நடக்கும் ஆர் எல்ஸ் இந்த ஆர்மில் உங்களுக்கு இன்வர்ஷன் டேக் ஓவர் பண்ணலாம். ஆனால் சென்ட்ரோமியரை அது சேர்த்து வச்சுக்காது, சேர்த்து இன்வால்வ் பண்ணாது. ஆனால் இதுவே பெரிசென்ட்ரிக்கை பார்த்தோம்னா சென்ட்ரோமியர்ஸும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து இன்வர்ஷன் ஆகும். வித்தவுட் சென்ட்ரோமியர் இஸ் பேராசென்ட்ரிக், with centromere is pericentric. இங்கே ஏபிசிடின்னு இருக்கா, இங்கே பாருங்க. அடுத்து இங்கே அப்படி இன்வெர்ட் ஆகிருக்கு, சிடி இங்கே இருந்துச்சு, ஆனால் இங்கே சிடி இன்வெர்ஸ் ஆகி இங்கே வந்துருச்சு. இந்த ஆம்ல இருக்கிற இ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆம்ல வந்துருச்சு. இதை பிஆம், இதை கியூ ஆம் வச்சுக்கிட்டோன்னு வைங்க. பிஆம்ல சிடி இருக்கு, சிடி இங்கே போயிடுச்சு. தென் கியூ ஆம்ல இருக்கிற இ பிஆமுக்கு வந்துருச்சு. இதுதான் இன்வர்ஷன். 180 டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆயிருக்கா, அப்படியே உல்டாவா இருக்கு பாருங்க. இது சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆயிருக்கு, சென்ட்ரோமியரை சேர்த்து உங்களுக்கு இன்வர்ஷன் பண்ணியிருக்கு. அதனால இது வந்து பெரிசென்ட்ரிக். உங்களுக்கு சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆகலைன்னா, வெறும் இந்த ஆம்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்வர்ஷன் ஷோ பண்ணியிருக்குன்னா அது பேராசென்ட்ரிக். வித் ஆர் அவே ஃப்ரம் த சென்ட்ரோமியர். பேராசென்ட்ரிக்னா சாரி, வித்தவுட் ஆர் அவே ஃப்ரம் த சென்ட்ரோமியர் இஸ் பேராசென்ட்ரிக். வித்தின் த சென்ட்ரோமியர் இஸ் கால்ட் பெரிசென்ட்ரிக். ஓகே, இதில் ஹோமோசைகஸ் இன்வர்ஷன், ஹெட்ரோசைகஸ் இன்வர்ஷன் சொல்லிட்டு பார்ப்போம். அதில் முக்கியமானது ஹோமோசைகஸ் இன்வர்ஷன். இட் ஹேஸ் நோ டெலிட்டேரியஸ் எஃபெக்ட். தட் மீன்ஸ் தே ஆர் நாட் லீத்தல், ஸோ தே கேன் அக்கர் இன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த ஹோமோசைகஸ் இன்வர்ஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும், சேம் டைப் ஆஃப் குரோமோசோமில் உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டர் குரோமாட்டில் உங்களுக்கு இதே மாதிரியே ஒரு இன்வர்ஷன் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், சரி ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஹோமோசைகஸ் குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம்ல 2 சிஸ்டர்ஸ் இருக்கு. அதுல ஒரு சிஸ்டர்ல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்வர்ஷன் நடந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா, உங்களுக்கு ஃபீனோடைப்பு எப்படி ஃபார்ம் ஆக போகுது, ஜீனோடைப்பு எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே குரோமோசோம்ல சிஸ்டர் குரோமாட்டிட் ரெண்டுலேயுமே சேம் டைப் ஆஃப் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறக்கூடிய ஆள் இருக்கும் இல்லையா. ஸோ தட் இது வந்து கொஞ்சம் டெலிட்டோரியஸாக இருக்காது. It has no deleterious effect. That means they are not lethal. So they can occur in a next generation. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வச்சிருக்கு. ஸோ இதை எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம், பேகட்டின் ஸ்டேஜில். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த டெலிஷனு டூப்ளிகேஷனு இது எல்லாமே உங்களுக்கு ஜைகோட்டின் ஸ்டேஜ் இல்லைன்னா பேகட்டின் ஸ்டேஜ், ரெண்டுலேயுமே உங்களுக்கு மாறி மாறி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பேகட்டின் ஸ்டேஜில் ஒரு இன்வர்ஷன் லூப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பேராசென்ட்ரிக்கில் நடக்கிற கிராஸ் ஓவர் பற்றி பார்ப்போம். சிங்கிள் கிராஸ் ஓவர், பேராசென்ட்ரிக்கில் ஒரு சிங்கிள் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு ஃபீனோடைப்பு கிடைக்கும். ஸோ இது நார்மலாக எடுத்துப்போம். சென்ட்ரோமியர் பேராசென்ட்ரிக்னா என்ன சொல்லியிருக்கேன், சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆகாது, ஆம்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்வர்ஷன் நடக்கும். ஸோ ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதில் பிசி மட்டும்தான் இங்கே சிபின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு, இன்வெர்ட் ஆயிருக்கு 180 டிகிரி.
ஓகே, இது ஹெட்ரோசைகஸ் இன்வர்ஷனா. இந்த ஹெட்ரோசைகஸ் இன்வர்ஷன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஏபிசிடின்னு சொல்லி நமக்கு தெரியும். இங்கே ஏசிபிடின்னு சொல்லிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கிராசிங் ஓவர் மெட்டாபேசிக் பிளேட்டில் ரெண்டு அந்த சினோப்டிடர்மல் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும்னா அரேஞ்ச்மெண்ட்டு உங்களுக்கு நேராக இருக்கணும். ஏ டு ஏ, டி டு டி. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அனாஃபேஸ் அப்போ ரெண்டு பிரிக்கிறப்ப தனியாக பிரிக்கும். டிஸ்டன்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த புல்லிங் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஸோ தட் நான் டிஸ்டன்ஷன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம லாஸ்ட் இதில் டெலிஷன் பார்த்தோம், டூப்ளிகேஷன் பார்த்தோம். அது என்ன நடந்துச்சு? உங்களுக்கு இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா ஏவும் உங்களுக்கு வந்து டெலிட்டா இருந்துச்சுன்னா ஏவும் டியும் வந்து உங்களுக்கு இருக்கும். மித்த சிபி ஃபுல்லாக அப்படி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் லூப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஜஸ்ட் இன்வெர்ட் ஆயிருது. இப்படி இந்த மாதிரி இன்வெர்ட் ஆகுறதுனால உங்களுக்கு பி இந்த பக்கம் வந்துடும், சி இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ இதனால ஜாயின் பண்ண முடியுமா? என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுல? ஸோ நம்ம டெலிஷனோ டூப்ளிகேஷனோ லூப் வந்து வெளியே இருந்துச்சு. ஏன்னா சிபி அங்கே இல்லை. டெலிஷன் நடந்ததுக்கப்புறம் அது காம்பன்சேட்டரி அலியில் இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ தட் அது வந்து ஒரு சினாப்டிடர்மல் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணலை. அதனால வெளியே ப்ரொஜெக்டர் லூப்பாக ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆனால் இன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லூப்பையே நம்ம திருப்பி போடுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு தோசையை திருப்புற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது சாதாரண ஒரு லூப்பு. ஓகே, இதுவே கொஞ்சம் நம்ம இந்த பியும் சியும் நம்ம டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, 1 minute, இந்த மாதிரி, விச் மீன்ஸ் இந்த மாதிரி அந்த லூப்பை அப்படியே திருப்பி போடுறோம். ஸோ சி நார்மலாக இங்கே இருந்துச்சு, பி நார்மலாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இன்வர்ஷன் ஷோ பண்ணுறதுனால என்ன நடக்குது? பி இந்த பக்கம் வந்துடும், சி இந்த பக்கம் போயிடும். புரிஞ்சுதா எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ இதனால அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆக முடியுமா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. 4 ஹேப்ளாய்டுமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு சிங்கிள் கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூம் ப்ரோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ ஏ ஏ ஏ 4 இது இருக்கா, 4 ஜீன்ஸ் இருக்கா? நம்ம இங்கே முன்னாடியே பார்த்த மாதிரி நார்மல் ஒன்று, இன்வர்ஷன் ஒன்று. இது 2 காப்பியையும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கிராஸ் ஓவரில் பண்ண வைக்கிறோம். ஹெட்ரோசைகஸ் இன்வர்ஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபீனோடைப்னா கிடைக்குது, எது வயபிள், எது நான் வயபிள்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதாக ரீட் பண்ணுவோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டயக்ராம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அது என்ன ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு ரீகாம்பினேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரோமியர் இருக்குது. ஓகே, அதுவும் முக்கியம். பேராசென்ட்ரிக்கா பெரிசென்ட்ரிக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல பேராவா பெரியா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேரா. ஸோ ஃபஸ்ட்டு ஜீன் செக்மெண்ட்டாக பார்ப்போம். ஏ பி சி டி ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏபிசிடி நார்மலாக இருக்கும். நார்மல் கண்டிஷன் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ஜீனோடைப்பை காமிச்சிட்டேன். ஏபிசிடிங்கிறது நார்மல் ஃபீனோடைப்பு, இன்வெர்ட் ஆகலை இங்கே. ஸோ இப்போ செகண்ட் இது பார்ப்போம். ஏ அதில் ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது, பி இங்கே ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, தென் சி அகெயின் ஏ இங்கே இன்னொரு சென்ட்ரோமியர் இருக்குது. ஸோ 2 சென்ட்ரோமியர் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட பேர் தான் டைசென்ட்ரிக், விச் மீன்ஸ்
இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டூப்ளிகேஷன் நடந்திருக்கு. எது? ஏ. எது டெலீட் ஆயிருக்கு? டி. ஒரு இதில் 2 சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அனாபேஸில் பிரியிறப்ப இது ஃபுல்லாமே உங்களுக்கு உடஞ்சு போயிடும். விச் மீன்ஸ் ஒழுங்காக வந்து செப்பரேட் ஆகாது. ஓகே, ஸோ இது டூப்ளிகேஷனும் இங்கே நடக்குது, டெலிஷனும் நடக்குது. ஸோ இட்ஸ் அ நான் வயபிள். ஆஃப்ஸ்பிரிங் வயபிளாக இருக்காது. இப்போ மூணாவது இது பார்ப்போம். ஏ ஒரு சென்ட்ரோமியர் இருக்கு, தென் உங்களுக்கு ஒரு சி பி டி. ஓகேவா? இங்கே ஏ சி பி டி. இங்கே ஜீனு எல்லாமே ப்ரெசண்டாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஒரு இது இன்வெர்ட் ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. டெலீட் ஆனால் தான் பிரச்சனை. டெலீட் ஆனாலோ இல்லை டூப்ளிகேஷன் ஆனாலோ, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே நடக்குது. இன்வெர்ட் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஜீன்ஸ் இருக்காது. ஸோ தட் அந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இங்கே இன்வெர்ட்டடே ஆயிருந்தாலும் அதனால ப்ரோட்டீன்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இங்கே இன்வெர்ட்டட் பட் வயபிள். நமக்கு எல்லா ஜீன்ஸுமே இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நாலாவது இது பாருங்க. ஏ சி கிராஸ் ஓவர் வந்து மேலே போகுது, தென் பி அகெயின் சாரி ஓகே, இங்கே எல்லா ஏவுமே நம்ம எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 3 இதுலேயுமே ஏஏன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ஏவை வச்சு நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ ரிவர்ஸில் வருவோம். கடைசி இதுக்கு என்ன? டியை வச்சு வருவோம். டி பி டிசி. டி பி சி அண்ட் டி. ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கோம் டிசி பிடி. அதே ஃபினோடைப் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரோமியரே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, தென் பி வருது, சி வருது, தென் டி வருது. இதில் நடுவில் எங்கேயா சென்ட்ரோமியர் இருக்கா? இங்கே தான் சென்ட்ரோமியர் இருக்குது. சென்ட்ரோமியர் இங்கே இன்வால்வ் ஆகலை. ஸோ அப்போ இதை ஏ சென்ட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஃபினோடைப்பில் ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும். உங்களுக்கு 2 இருந்துச்சுன்னா அதை வந்து டைசென்ட்ரிக்குன்னு சொல்லுவோம். அதில் சென்ட்ரோமியரே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகலைன்னா ஏ சென்ட்ரிக் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஏ இல்லை. ஸோ டெலிஷன் ஆஃப் த ஏ. தென் டி 2 தடவை டூப்ளிகேட் ஆகிருக்கு, டூப்ளிகேஷன் ஆஃப் த டி. ஸோ டெலிஷனோ டூப்ளிகேஷனோ நடந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் அ நான் வயபிள். புரியுதா இன்வர்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு? ஈஸி தான். இப்போ பேராசென்ட்ரிக்கோட டபுள் கிராஸ் ஓவரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இங்கே பாருங்க என்ன வரும், ஒன்று ஒன்றாவே பார்ப்போம். ஸோ இப்போ ஏ சென்ட்ரோமியர், பேராசென்ட்ரிக்னால இங்கே சென்ட்ரோமியரில் உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவர் நடக்காது. ஓகேவா? ஸோ ஏ பி சி டி, ஏபிசிடி வந்துருச்சா? இப்போ ஏ சென்ட்ரோமியர், தென் உங்களுக்கு பி கிராஸ் ஓவர் ஆகுது, இந்த பக்கம் கீழே இறங்கி அகெயின் டபுள் கிராஸ் ஓவருங்கிறால மறுபடியும் மேலே போயிட்டு சி டி, ஏபிசிடி வந்துருச்சா? இப்போ மூணாவது இது ஏவை பார்ப்போம். ஏ சென்ட்ரோமியர், தென் சி பி அண்ட் டி, ஏசிபிடி. நான் என்ன சொல்லி ஏன் இன்வர்ஷன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு எல்லா ஜீன்ஸுமே இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஸோ இது வயபிளா நாட் வயபிளா? அஃப்கோர்ஸ் இஸ் வயபிள். ஸோ லாஸ்ட் இது பாருங்க, ஏ சி மேலே கிராஸ் ஓவரு, தென் மறுபடியும் கீழே கிராஸ் ஓவரு, பி வந்துருச்சு, தென் டி, ஏசிபிடி. ஸோ இங்கே எங்கெங்கே உங்களுக்கு வந்து டபுள் கிராஸ் ஓவர் நடக்குதோ அங்கே எல்லாமே 100% வயபிளாக இருக்கும். டைசென்ட்ரிக் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இதில் ஒன்று வந்துருச்சு கரெக்டாக. ஏ சென்ட்ரிக்கும் உங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு மோனோசென்ட்ரிக்காக தான் இருக்கும். விச் மீன்ஸ்
எல்லா செக்மெண்ட்லேயுமே ஒரு சென்ட்ரோமியர் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டெலிஷனும் நடக்கலை, டூப்ளிகேஷனும் நடக்கலை. புரிஞ்சுதா? இப்போ பெரிசென்ட்ரிக்கோட கிராஸ் ஓவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது? பெரிசென்ட்ரிக்கு சொல்லிட்டு விச் மீன்ஸ் சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராஸ் ஓவர்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏ, தென் பி, சென்ட்ரோமியரு, தென் சி அண்ட் டி. ஏபி, சென்ட்ரோமியரு, சிடி. ஸோ ஏபிசிடி 4மே இருக்குது. அப்போ எல்லாமே வயபிள் தான். இப்போ செகண்ட் இது பார்ப்போம். உங்களுக்கு ஏ, பி, இங்கே கீழே கிராஸ் ஓவர்லேருந்து கீழே ஒரு சென்ட்ரோமியரு, தென் சி, தென் ஏ. ஏபி சி ஏ நடுவில் சென்ட்ரோமியர், ஏன்னா அது பெரிசென்ட்ரிக்கு. சி சென்ட்ரோமியரோட சேர்ந்து உங்களுக்கு வந்து இன்வர்ஷன் ஆனிச்சுன்னா அது பெரிசென்ட்ரிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிசின்னு நார்மலாக இருக்கா, ஆனால் இது இன்வெர்ட் ஆனது எப்படி இருக்கு? இங்கே பிசின்னு தான் இருக்கு, ஆனால் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருக்குல்ல. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிபின்னு சொல்லிட்டு இருக்கு. எது இன்வால்வ் ஆயிருக்கு? சென்ட்ரோமியர் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ மூணாவது இதை பார்ப்போம். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, சி, சென்ட்ரோமியரு, பி, டி. இந்த மாதிரி ஜீனோடைப் எங்கே இருக்கு? ஏசி, பிடி. நடுவில் சென்ட்ரோமியர் இருக்கு. இப்போ கடைசியாக பார்ப்போம். 4 ஏவுமே நம்ம இங்கே எழுதிட்டோம். இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ வந்துருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது லாஸ்ட் ஒன் டி தான். ஸோ டி, பி ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஒரு சென்ட்ரோமியரு, தென் சி, தென் டி வந்துருச்சா? டிசி, பிடி. நம்ம ரிவர்ஸாக போட்டோம். இங்கே வந்து அதோட நேராக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இன்வர்ஷன் ஆகுது. ஸோ இதில் எது இதில் டூப்ளிகேஷன் நடந்திருக்கு, எது இதில் உங்களுக்கு வந்து இன்வெர்டடாக இருக்குது, எது இது நார்மல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏபிசிடி இருக்குது, இட்ஸ் அ நார்மல் வயபிள். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா டெலிஷனும் டூப்ளிகேஷனும் நடந்திருக்கு. ஏ டெலிட் ஆகிருக்கு, டி வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. மூணாவது இதில் டி வந்து டெலிட் ஆகிருக்கு, ஏ வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் வயபிள் கிடையாது. இங்கே நாலாவது இதில் உங்களுக்கு ஏ, பி, சிடி இருக்குது, ஆனால் சிபி வந்து கொஞ்சம் இன்வெர்ட்டாக இருக்குது. இன்வெர்ட்டாக இருக்குது, ஆனால் இட்ஸ் வயபிள் தான். எல்லாமே உங்களுக்கு மோனோசென்ட்ரிக் தான். எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சென்ட்ரோமியர் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 50% வயபிள், 50% வந்து நான் வயபிள். ஸோ டபுள் கிராஸ் ஓவர் பெரிசென்ட்ரிக்கில் உங்களுக்கு டபுள் கிராஸ் ஓவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம், ஜீனு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருவாங்க, ஒரு ஜீன் செக்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது எது எது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். இதே மாதிரியே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏ, பி, சென்ட்ரோமியர், சி, டி நார்மல். தென் ஏ, பி கிராஸ் ஓவர் வந்து கீழே வருது, சென்ட்ரோமியர் அகைன் கிராஸ் ஓவர் வந்து மேலே போகுது, சிஇ, டி. புரிஞ்சா? ஏபி, சிடி. இங்கே மூணாவது பார்ப்போம். ஏ, சி, சென்ட்ரோமியர், பி, டி, ஏசி, பிடி. ஓகே, அகைன் ஏ, சி, தென் உங்களுக்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி மேலே போயிட்டு சென்ட்ரோமியர் கிராஸ் ஓவர் ஆகி கீழே வந்துட்டு பி அண்ட் டி, ஏசி, பிடி. 4 ஜீனோடைப்புமே இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கா? நார்மல், இன்வெர்டட், இன்வெர்டட், நார்மல். எல்லாமே மோனோசென்ட்ரிக். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சென்ட்ரோமியர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லாமே வயபிள் தான். ஓகே, இதை டேபிள் காலம் மாதிரி நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ கிராஸ் ஓவர் பேராசென்ட்ரிக், பெரிசென்ட்ரிக். இது சிங்கிள் கிராஸ் ஓவரில் என்ன நடக்கும்? டைசென்ட்ரிக் இருக்கும், பேராசென்ட்ரிக்கில் ஏசென்ட்ரிக் நடக்கும். 50% வயபிளாக இருக்கும், 50% நாட் வயபிளாக இருக்கும். இதே மாதிரி சிங்கிள் கிராஸ் ஓவர்
இங்கே டைசென்ட்ரிக்கு ஏசென்ட்ரிக் இருக்காது, எல்லாமே மோனோசென்ட்ரிக்காக தான் இருக்கும். 50% வயபிளாக இருக்கும், 50% வந்து நான் வயபிளாக இருக்கும். ஓகே, இதே டபுள் கிராஸ் ஓவரில் எல்லாமே உங்களுக்கு மோனோசென்ட்ரிக் தான், எல்லாமே உங்களுக்கு வயபிள் தான். இந்த டேபிள் கலம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லோகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை டிரான்ஸ்லோகேஷன்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகி போய் உட்கார்றது. ஓகே, ஒரு லிங்கேஜ் குரூப்னு அதை சொல்லுவாங்க. ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு லிங்கேஜ் குரூப் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் ஜீன் செக்மெண்ட்டு இங்கே போய் உங்களுக்கு வந்து இன்கார்பரேட் ஆகலாம். அதுதான் டிரான்ஸ் செக்மெண்ட், டிரான்ஸ்லோகேஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ டிஎன்ஏ செக்மெண்ட் ஃப்ரம் அ குரோமோசோம் டு இட்ஸ் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம், ஒன் லிங்கேஜ் குரூப் டு அனதர். ஓகே, ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு ஜம்ப் ஆகுறது. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து இன்னொரு குரோமோசோம் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்கிற ஒரு லிங்கேஜ் குரூப்பில் போய் உங்களுக்கு போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வந்து மாறி போய் உட்காருறதுன்னு சொல்லிட்டு, இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜீன் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடி 4 இருக்கா, 4ல் உங்களுக்கு வந்து பிசி வந்து டெலீட் ஆயிடுது ஃபர்ஸ்ட் குரோமோசோமில். இதே செகண்ட் குரோமோசோமில் இந்த பிசி வந்து இங்கே போய் இன்கார்பரேட் ஆயிடுது. இது டெர்மினல் பொசிஷனில் போய் உங்களுக்கு வந்து இன்கார்பரேட் ஆகுது. இதைத்தான் சிம்பிள் டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவாங்க, விச் இஸ் ரேர் டு அக்கர். இந்த மாதிரி டெர்மினல் பொசிஷனில் பிசி போய் உட்கார்றது வந்து ரேரான ஒரு ஈவெண்ட். அடுத்து ஷிஃப்ட் டிரான்ஸ்லோகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் அதே மாதிரி தான் பிஎன்சி உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடுது. டெலீட் ஆகிட்டு பிக்யூஆர்எஸ் இதுக்கு நடுவில் போய் உங்களுக்கு வந்து இந்த பிசி போய் உட்காந்துருது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நிறையா யூஸ் பண்ணுவோம். இதை ஷிஃப்ட் டிரான்ஸ்லோகேஷன் அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. 3வது தான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன். இட்ஸ் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் ஒன்றில் டெலீட் ஆகுது, இன்னொன்றில் போய் இன்கார்பரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல 2லையுமே உங்களுக்கு வந்து கட் ஆகிட்டு மாறி போய் உட்காந்துக்குது. ஏபிசிடி கீழே வந்துடுச்சு, கீழே இருக்கிற பிக்யூஆர் மேலே போயிடுச்சு. இதுதான் ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட் காமனாக உங்களுக்கு நடக்கக்கூடிய டிரான்ஸ்லோகேஷன். புரிஞ்சுதா? இப்போ டிடெக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ டிடெக்ஷன் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கெட்டிங் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இது நடக்கும். இது வந்து ஒரு க்ரூசிஃபர் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். எக்ஸ் க்ரூசிஃபர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் இந்த ஷேப். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? நார்மலான ஒரு 2 ஜீன் டைப் இருக்கு, ஏபிசிடி பிக்யூஆர்எஸ். ஒரு ஃபர்ஸ்ட் குரோமோசோமும் 7th குரோமோசோமும் இருக்குன்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் இருக்கிறது உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் நடக்குது. பிக்யூஆர் இங்கே வந்துடுது, ஏபிசிடி இங்கே போயிடுது. ரெண்டுமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பேக்கெட்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏங்கிறது ஏ கூட தான் உங்களுக்கு வந்து சினாப்டிடோமல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். A to A, B to B, C to C. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணணும்னா இங்கே ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சினாப்டிடோமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் நடந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பு க்ரூசிஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ புரியுதா ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஏன்னா எல்லாமே சினாப்டிடோமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போனா அனாஃபேஸ் 2ல் உங்களுக்கு 2 பிரியிறப்ப 2 தனித்தனி குரோமோசோமா உங்களுக்கு வந்து பிரியும். ஓகேவா? ஸோ இப்போ அனாஃபேஸ் 1ல் என்ன நடக்குது? பேக்கெட்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப் க்ரூசிஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுது. இதே அனாஃபேஸ் 1 போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு ஸ்பிளிண்டட் ஃபைபர்ஸ் ஃபுல்லாக இதை பிடிச்சி இழுக்க போகுது. ஸோ அப்படி இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு புரியுதுல? ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிட்டு இப்படி இழுக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்படி இழுக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு பபுள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும்.
ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எந்த மாதிரி இழுக்குதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு வயபிளா நாட் வயபிளாங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் டு அட்ஜசன்ட் 1 இதை எடுத்துப்போம். அட்ஜசன்ட் 1ல் உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் பிடிக்கும்னா இது ரெண்டையும் தனியாக பிடிச்சி இழுக்கும். தென் 1ஐயும் 4ஐயும் தனியாக பிடிச்சி இழுக்கும். ஸோ இப்போ 1ஐயும் 4ஐயும் தனித்தனியாக பிரித்து இழுக்கிறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? இது ஒரு தனித்தனி செக்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இதுவே அட்ஜசன்ட் 2ங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா 1ஐயும் 2ஐயும் இந்த மாதிரி, தென் உங்களுக்கு 3ஐயும் 4ஐயும் இதை மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஏன் அதை பிரிக்கிறாங்க? ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சுன்னா 2 செட் ஆஃப் பேஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பிரியும். ஸோ தட் அடுத்த ப்ராசஸுக்கு போகும், செல் டிவிஷனுக்கு அடுத்த ப்ராசஸுக்கு போயிடும். அதுதான் அனாஃபேஸில் நடக்கும். அனாஃபேஸ்னா என்ன? 2 ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த குரோமோசோமை அப்படியே 2ஆக பிரிக்கும். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ அல்டர்னேட்டாக பார்க்க போகிறோம். அல்டர்னேட்டுங்கிறது இப்போ நீங்கள் ஒரு 3D ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கோங்க. இது மேலே பிரிஞ்சிச்சு 1 and 2வும் உங்களுக்கு 3யும் 4ம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அட்ஜசன்ட் 1 எப்படி இருந்துச்சு? 2ஐயும் 3ஐயும் தென் 1ஐயும் 4ஐயும் இந்த மாதிரி பிரிஞ்சிச்சு. இப்போ அல்டர்னேட்டுங்கிறத எதை சொல்கிறாங்கன்னா 1ம் 3யும் இந்த மாதிரி 3D ப்ரொஜெக்ஷனில் உங்களை நோக்கி இப்படி இழுக்குதுன்னு வச்சுப்போம். 1ஐயும் 3ஐயும் பிரிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குல்ல. அதே மாதிரி 2ஐயும் 4ஐயும் அங்கிட்டு பின்னாடி சைடு இப்படி இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எது வந்து உங்களுக்கு வயபிள், எது வந்து நாட் வயபிள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அட்ஜசன்ட்டை பார்க்க போகிறோம். அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குது? 2 3 1 4, 2ம் 3யும் 1ம் 4ம். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஏபிசி இருக்குது, ஆனால் எஸ்டியூவி இருக்குது. இங்கே எஸ்டியூவி இருக்குது, இங்கேயும் எஸ்டியூவி இருக்குது. அப்போனா உங்களுக்கு டிஇஎஃப்ஜி அது ஃபுல்லாக உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. இங்கே டூப்ளிகேஷன் நடந்திருக்கு. ஒரு டூப்ளிகேஷன் டெலிஷன் நடந்தால் அது வயபிளா நாட் வயபிளா? நாட் வயபிள். இங்கே 2 3 இஸ் நாட் வயபிள். இப்போ 1 4 பார்ப்போம். அதே மாதிரி ஏபிசிடி டிஇஎஃப்ஜி இருக்குது, இங்கேயும் டிஇஎஃப்ஜி இருக்குது. இங்கே ரெண்டுமே டூப்ளிகேட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் பிக்யூஆர்எஸ் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிருக்கு. அப்போனா என்ன? அது வயபிளா நாட் வயபிளா? நாட் வயபிள். எந்த இடத்துல டெலிஷனோ டூப்ளிகேஷனோ நடக்குதோ அந்த இடத்துல நாட் வயபிள். ஓகே, ஸோ இப்போ அட்ஜசன்ட் 2 பார்ப்போம். 1 2வும் எடுத்துக்கிறாங்க. 1 2ல் என்ன நடக்குது? இங்கேயும் ஏபிசி இருக்குது, இங்கேயும் ஏபிசி இருக்குது, டூப்ளிகேஷன் ஆகிருக்கு. எது டெலீட் ஆகிருக்கு? பிக்யூஆர். அப்போ நாட் வயபிள். இங்கே 3 4 எடுத்துக்கிறாங்க. 3 4ல் என்ன இருக்குது? பிக்யூஆர் இருக்குது, பிக்யூஆர் இருக்குது. எது காணோம்? ஏபிசிடி காணோம், ஏபிசி காணோம். ஸோ இதுவும் நாட் வயபிள். இப்போ 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஏபிசிடி இஎஃப்ஜி இருக்குது, இங்கே பிக்யூஆர்எஸ் டியூவி இருக்குது. ஸோ வயபிளா நாட் வயபிளா? எஸ், அஃப்கோர்ஸ் வயபிள். இங்கே 2ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிறாங்க. 2ம் 4 என்ன இருக்குது? ஏபிசி இருக்குது, டிஎஃப்ஜி இருக்குது, தென் பிக்யூஆர் இருக்குது, எஸ்டியூவி இருக்குது. எல்லா ஜீன்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வயபிளா நாட் வயபிளா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் வயபிள். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லோகேஷன். புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ பாருங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதை நீங்க படிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் see you in the next video. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே guys, bye. See you in the next video.